நாட்டு 15 ரூபாயாங்க. 15 ரூபா சொல்கிறாங்க. ஆஃபீஸ்தில் 10 ரூபா சொல்கிறாங்க. இது 15 ரூபா சொல்கிறாங்க. வாடி போய் இருக்கிறது வேணால் 10 ரூபா சொல்கிறாங்க. இது எல்லா வகையான கீரை இருக்குது. நாங்கள் போகவே கொஞ்சம் லேட்டு, வீட்டு வேலையில் கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்களா? இது இப்படி இருந்தாலும் நாங்கள் போனால் லேட் பாலக்கீரைங்களா? இது மட்டும் வாங்கிக்கலாம். லேட் ஆகிடுது. நாங்கள் ஒழி கொடுத்துருந்தீங்களா? உங்களுக்கு பணம் கொடுத்தீங்களா? சேல்ஸ் கொடுத்தீங்களா பணம்? நான் வந்து பாலக்கீரை வாங்கினேன். உங்கள் பூவில் எப்படி சுண்டக்காய் வத்த குழம்பு வச்சுருக்கேன். பொரியலுக்கு ஏதாவது வாங்கலான்னு கேட்டுங்க. அப்புறம் இது நான் வாங்குறது கொண்டு வந்து பயன்படுத்தவே இல்லை. வாங்கினா போச்சு. முருங்கைக்கீரை எல்லாம் பொரிச்சு வச்சுருக்காங்க. பரவாயில்லைங்களா? எங்கள் ஊரில் எங்கள் மரத்தில் இருந்தே கொண்டு வந்ததுன்னு அதை பயன்படுத்த முடியாமையே அதுக்கு நான் பிடிச்சி எடுத்துட வேண்டியதாக போயிடுச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. அப்போவுமே பயன்படுத்த 2-3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. முருங்கைக்காய் இல்லைங்க? முருங்கைக்காயில் 4 முருங்கைக்காய் 10 ரூபா. அதில் வாங்கி தந்தீங்களா? செங்கீரைங்க வாங்கிட்டு வந்து காலையில் தான் வச்சோம். நான் டேஸ்ட்டே நல்லா இல்லைங்க. முதல்லாம் செங்கீரை இருக்கும் சாப்பாடு எள்ளி வாங்குறீங்களா? செஞ்சோம்னா அப்படியே அந்த சாப்பாடே ரோஸ் கலரில் இருக்குங்க. அந்த கீரையும் காணாங்கீரை விதையும் மறைஞ்சிட்டு கிடைக்க மாட்டேங்குது. இந்த கீரையெல்லாம் டேஸ்ட்டே இல்லைங்க. இது எங்கள் காட்டுக்காய்ங்களா? நல்லா இருக்குங்க. எவ்வளோங்க? கத்திரிக்காய் காட்டுக்காய் எடுத்துக்கிட்டீங்களா? வேண்டாமா? எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் இருந்தது இல்லை இருந்துட்டு காட்டுக்காய்ன்னு எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டுக்கு சொத்து எல்லாம் இருக்குது. மருந்து வச்சுதுங்களா? தேங்காயில் விலை இன்னைக்கெல்லாம் டன் 22,000ங்க. ஒரு வருஷம் வந்துருக்குறாங்க. 28 ரூபா 30 ரூபாய்க்கு மேலே தான் போகுதுங்க. முழுதாக வாங்கிக்கலாமா? 25 ரூபா சொன்னாங்க. பரவாயில்லன்னு சொன்னாங்க. இந்த காயில் 25 ரூபாய்க்கு கிடைக்கிது. வாழைக்காய் வந்து 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு பீக்காயில் எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. எல்லாம் போய் வெளியே வச்சுருந்தா இல்லை கடைசியில் வாங்கிட்டு இவ்வளோ நீளம் இருக்குது. எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. இவங்க காட்டுக்காரங்க நாங்கள் இந்த ஆஃபீஸ் கொஞ்சம் 10 ரூபாய்க்கு வாங்குவோம். நல்லா இருக்குதுங்க. அதுவும் நல்லா என்ன விலை? இந்த எலுமிச்சங்க 4 ரூபா 5 ரூபாய்ன்னு 2 ரூபாய் வச்சுருந்தாங்க. நாங்கள் 4 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கலான்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்கார் வீட்டிலேயே இருக்குது. வேண்டாம் அப்படின்ட்டு நல்ல வளமாக இருந்ததுங்க. காட்டு பழம் சாறு நல்லா வருங்க. சுரக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 15 ரூபா. வாழைப்பழம்லாம் 6 ரூபாய் 7 ரூபா 5 ரூபாய்க்கு கூட கொடுக்குறாங்க. கடைசியாகிடுச்சு இல்லைங்க. வாடி போச்சுங்க. நான் வெளிப்பக்கம் இருக்கிறதா 2-3 சரி எடுத்துடணுங்க. எடுத்தா தான் உள்ள இன்னும் எவ்வளோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வாழைத்தண்டுலாம் 5 ரூபாய். எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. எல்லாம் வந்து டவுனுக்குள்ளே டவுனுக்குள்ளே இருக்குதுங்க. இந்த உலகத்தில் எல்லாம் இங்கே வந்து வாங்கிக்கிறாங்க. கோகையில் நாங்கள் ஏற்கனவே ஒரு ட்ரிப் போனோங்க. லேட் ஆகிடுச்சு. கோகையில் போய் பார்த்தா எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. 10 ரூபாய்க்கு இவ்வளோ சேர்ந்து எவ்வளவோ பரவாயில்லைங்க. ரேட்டு கூடத்தானுங்க. ரேட்டு கூடத்தான் அப்படின்னு சொன்னாலும் அங்கேயே எங்கள் போர்டில் எழுதி போட்டுறாங்க. அந்த அதுபடி தான் விற்கிறாங்க. இந்தாங்க இது பார்த்தீங்கன்னா 10 ரூபா சொன்னாங்க. அந்த 2 ரூபா கலரு நார்மலாக ஒரு காட்டு கலர் இப்படி 1.25 போட்டுத்தாங்க. இன்னொருத்தர் பழமாக இருந்ததுங்க. அது வந்து ஒரு சீப்பு 20 ரூபா சொன்னாங்க. இந்த புதினாங்க. இது இந்த புதினா பார்த்திங்கன்னா இந்த புதினா 15 ரூபாய்க்கு நாட்டு புதினான்னு சொன்னாங்க. உழவர் சந்தையில் வாங்கினாங்க 15 ரூபா. இதே புதினா வெளியே பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய கட்டு 15 ரூபாய்ங்க. இது உழவர் சந்தையில் தான் வாங்கினாங்க. 10 ரூபா கட்டு. இந்த கொத்தமல்லி தழை ஆஃபீஸ் கொத்தமல்லி தழைங்க. இது 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இதே வந்து நாட்டு கொத்தமல்லி தழைங்க 15 ரூபாய்ங்க. சின்னதாக இருந்தது, சின்னதுங்க. அது 15 ரூபா சொன்னாங்க. பாலக்கீரை 10 ரூபாய்ங்க. இது உழவர் சந்தையில் 10 ரூபா. இந்த வாழைத்தண்டு 10 ரூபாய்ங்க உழவர் சந்தையில். இந்த பீக்கிங்க கிலோ பீக்குங்க 40 ரூபாய்ன்னு ஓட்டாங்க உழவர் சந்தையிலங்க. இந்த 2 பீக்கை 15 ரூபாய்ன்னு கொடுத்தாங்க. 450 கிராம் இருந்ததுங்க. 15 ரூபாய்ங்க. இந்த 3 வாழைக்காயுமே 15 ரூபாய்ங்க. 10 ரூபாய்ங்க. 3 வாழைக்காயும் 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. பஜ்ஜி ஓட்டுக்கலாம், இல்லைன்னா பொரியல் பண்ணிக்கலாங்க. வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணிக்கலாம்.
இந்த சின்ன வெங்காயங்க உழவர் சந்தைக்கு வெளியில் வாங்கினேங்க. இது 1.25 கிலோ 100 ரூபாய்ங்க. 1.25 கிலோ 100 ரூபாய்ங்க. இதுவே 50 ரூபாய்க்கும் இருக்குதுங்க. கிலோ 50 ரூபாய்க்கும் இருக்குது, கிலோ 60 ரூபாய்க்கும் இருக்குதுங்க. இது 1.25 கிலோ 100 ரூபாய்ங்க. இது இந்த வெங்காயம் கொஞ்சம் பச்சையாக நல்லா இருக்குங்க. அதில் கொஞ்சம் காஞ்ச மாதிரி சருகோடு இருக்குன்னீங்களா. இது உழவர் சந்தையில் வாங்கினேங்க. காட்டுக்காரது மருந்து வைக்காதுன்னு சொன்னாங்க. 20 ரூபா சொன்னாங்க, அப்புறம் 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இந்த காய் கொஞ்சம் சொத்தையெல்லாம் இருக்குங்க. மருந்தடிக்கலினாலே சொத்தை இருக்குங்க. மருந்தடிக்கல் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து உழவர் சந்தையில் வாங்க. பெரிய மார்க்கெட்டுக்கு போவேங்க. சில டைமில் அங்கே ஒரு உழவர் சந்தை சின்ன சந்தை இருக்குங்க, அதுக்கு போவோம். இன்றைக்கி பெரிய உழவர் சந்தைக்கே போனேங்க. பெரிய உழவர் சந்தைக்கு போனதில் இதெல்லாம் வாங்கினேங்க. ஒரே சந்தைக்கு போகாமல் வித்தியாசமாக மாறுபட்டு வேறு சந்தைக்கு இன்னும் வந்து டவுனுக்குள்ள இருக்க பெரிய சந்தைக்கு போனேங்க. இங்கே சீக்கிரமாக தேர்ந்துருதுங்க இந்த சின்ன உழவர் சந்தையில். அதனால் சரி அங்கே போகலாம் அப்படின்னு போனேங்க. போனதுக்கு இதெல்லாம் கிடச்சிதுங்க. முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா முருங்கைக்காயில் ரேட்டு ஜாஸ்திங்க. முருங்கைக்காய், வாழைக்காய் 6 ரூபா 7 ரூபா. பூம்பழம் பார்த்திங்கன்னா சின்ன பழமாக இருக்குது, அது 3 பழம் 10 ரூபாய்ன்னு சொன்னாங்க. 3 காய் 10 ரூபா. ஒரு சீப்பு ஒரு 10 காய் இருக்குங்க, 10 பழம் இருக்குங்க, அது வந்து 20 ரூபா சொன்னாங்க. பூம்பழங்க. வாழை இலையெல்லாம் 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. எலுமிச்சை மிளகா 4 ரூபாய்ங்க. இதுங்க உடையாமல் நல்லா இருக்குது. இது கிலோ 15 ரூபாய்க்கு வாங்கினேங்க. 2 கிலோ வாங்கினேன். இதே மாதிரி நல்லா கலராக பெரிய தக்காளியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அது 20 ரூபா சொன்னாங்க. கிலோ 20 ரூபாய்க்கும் இருக்குது, 30 ரூபாய்க்கு இருக்குதுன்னாங்க. இது சிறு தக்காளி உடையாமல் கொஞ்சம் இன்னும் 4 நாள் சேர்த்தி தாங்கக்கூடிய சக்தியுடையதாக இருந்ததுங்க. பார்க்குறப்பவே நல்லா இருந்ததுங்க. தக்காளி பழம் பருப்புலையோ ரசத்துலையோ போடுறதுக்கு, சாம்பார் வைக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி கொஞ்சம் பழுத்தும் பழுக்காமல் இருக்கிற வளர்ந்த சாம்பார் பச்சையாக வைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. அதனால் நான் 15 ரூபாய்க்கு இருக்கிறது வாங்கினேங்க. தெளிவாக இருக்குங்க, பழம் நல்லா இருக்குங்க. அது உழவர் சந்தைக்கு வெளியே தான் வாங்கினேங்க. நாட்டு தக்காளியே வர்றது இல்லைங்க. நாட்டு தக்காளி தான் சூப்பராக இருக்குங்க. வச்சோம்னா இவ்வளோ இந்த மாதிரி தக்காளி தான் வருதுங்க.